வணக்கம் நேர்களே, இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு சுக்கிரனுடைய பெயர்ச்சி. கும்ப ராசியில் இருக்கக்கூடிய சுக்கிரன் பகவான் வருகின்ற மார்ச் மாதம் 2ஆம் தேதி மீன ராசிக்கு பெயர்ச்சியாகி போறார். மீன ராசியில சுக்கிரன் உச்சம் அடையக்கூடிய ஒரு தருணம். இந்த 26 நாட்களுக்கு சுக்கிரனாகப்பட்டவர் உச்சம் பெற்று ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் உண்டான பலன்களை என்ன மாதிரியா கொடுக்க போறார். ஏன்னா சுக்கிரனாகப்பட்டவர் ஜோதிட ரீதியாக வருமானத்தை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம், ஆடம்பர ஒரு வாழ்க்கையை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம், அடுத்து ஒரு கலத்தர காரகமும் கூட இந்த சுக்கிரன். அதனால எந்தெந்த ராசி என்பவர்களுக்கு என்ன மாதிரியான ஒரு மாற்றங்கள் இருக்க போகுது அப்படின்றத இந்த பதிவுல நம்ம தெளிவா பார்க்க போறோம். இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. கன்னி ராசி என்பர்களுக்கு 7ஆம் இடத்துல சுக்கிரனாகப்பட்டவர் உச்சம் பெற போறார். உங்களுடைய குடும்ப ஸ்தானாதிபதி ஆகப்பட்ட அந்த சுக்கிரன் 7ஆம் இடத்துல அந்த சனியோட சேர்ந்து உச்சம் பெற போறார். இது இந்த கன்னி ராசி என்பர்களுக்கு நிறைய ஒரு குடும்ப ரீதியான சில மேன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு தருணம். நிறைய கன்னி ராசி என்பர்கள் கடந்த ஒரு வருடத்திற்கு மேலாக, கிட்டத்தட்ட ஒரு 8 மாதங்களுக்கு மேலாக பாத்தீங்கன்னா கணவன் மனைவி உறவுகள், அடுத்து பாத்தீங்கன்னா காதல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் இருந்திருப்பீங்க. இது எல்லாமே இந்த மாதத்துல நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு இந்த சுக்கிரன் உச்சம் பெறக்கூடிய காலகட்டம் நிறைய ஒரு மாற்றங்களையும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையையும் கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அரசாங்கத்துல வேலை செய்யக்கூடியவர்கள், தனியார் நிறுவனத்துல வேலை செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு இடமாற்றம் அப்படின்றது இந்த மாதத்துல காத்துட்டு இருக்குது. இந்த இடமாற்றத்தினால நிறைய ஒரு வருமான வளர்ச்சியும் இருக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போகுது. இந்த காலகட்டம் இந்த கன்னி ராசி என்பர்கள் அந்த வருமான வளர்ச்சியின் மூலமாக அதிகப்படியான பொறுப்புகளை எடுக்கக்கூடிய ஒரு தருணம். உங்களுக்கு அங்க வருமான வளர்ச்சி கொடுக்குது அப்படின்னாலே கண்டிப்பாக அங்க வேலை பளு அப்படின்றது அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம், ஒரு இடமாற்றத்தையும் குறிக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த சுக்கிரன் உச்சம் பெறக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த ராசி என்பர்களுக்கு ஒரு வேலை ரீதியான ஒரு மேன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். தொழில் ரீதியாக பார்ட்னர்ஷிப் தொழில்லாம் அமைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். இல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் தொழிலை நோக்கி நீங்க பயணிக்கக்கூடிய ஒரு நேரம். ஒருத்தர் தொழில் செய்யறாரு அப்படின்னா அவருடைய தொழில ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பார்ட்ட நீங்க அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரம். அடுத்து பாத்தீங்கன்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ரீதியாக உங்களுக்கு சில பார்ட்னர்ஷிப் ரீதியான தொழில்ல நிறைய ஒரு வருமான வளர்ச்சிகளை அடையக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் தான் இந்த சுக்கிரனுடைய பயிற்சி இந்த கன்னி ராசி என்பர்களுக்கு அபரிமிதமான தொழில் வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தருணம். இந்த இடத்துல இந்த மாதத்துல கிடைக்கக்கூடிய அந்த ப்ராஜெக்ட்ஸோ ஒரு ஆர்டர்ஸோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு வருமான வளர்ச்சியை நிரந்தரமாக கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். ஏன்னா தனஸ்தானாதிபதி 7ஆம் இடத்துல உச்சம் பெறும் போது உங்களுடைய முயற்சிகள்னாலையும் உங்களுடைய வெளிநாட்டு பிரயாணங்கள் மூலமாகவும் அதிகப்படியான ஒரு வருமானங்களை சம்பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு முழுமையான வாழ்க்கை ஏற்றத்தையும் வாழ்க்கை முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு தருணம். அடுத்து கலத்திரஸ்தானத்துல இருக்கிறாரு அந்த சுக்கிரன். இதனால அந்த வரன் பார்க்கக்கூடிய ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா இந்த கன்னிராசி என்பவர்கள் ஓவரான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்றது இந்த மாதத்துல வச்சிருவாங்க. இதுக்கு முன்னாடி எல்லாம் வரன் பார்க்கும்போது ஏதோ ஒரு திருமணம் ஆனா போறோம், நம்மளுக்கு ஒரு நல்ல வரன் அமைந்தால் போதும் அப்படின்ற மாதிரியான சில எதிர்பார்ப்புகள் இருக்கும். ஆனால் இப்போ சுக்கிரன் உச்சம் பெறக்கூடிய ஒரு காலகட்டத்துல நமக்கு வரக்கூடிய கலத்திரம் ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கணும், ரொம்ப ஒரு நாலேஜா இருக்கணும், ரொம்ப ஒரு வசதி படைத்தவர்களாக இருக்கணும், நல்ல ஒரு ஸ்டேட்டஸா இருக்கணும், இப்படி அடுக்கடுக்காக ஒரு ஆடம்பரமான சில விஷயங்களை நோக்கி அந்த வரனை தேடக்கூடிய முயற்சியில இந்த கன்னிராசி என்பர்கள் செய்வாங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கலத்திர தோஷம் தான். 7ஆம் இடத்துல அந்த சுக்கிரன் உச்சம் பெறும்போது ஒரு தோஷத்தை கொடுத்துரும். அந்த எதிர்பார்ப்பு ஆஃப்டர் மேரேஜ் ஒண்ணுமே இல்லாம போயிடும். ஒரு எதிர்பார்ப்போட ஒரு திருமணம் பண்ணும்போது அந்த இடத்துல ஒரு திருமண வாழ்க்கை பெரிய அளவுக்கு சாதகமாக இருக்காது. எந்த விதமான எதிர்பார்ப்பும் இன்றி ஒரு பாசத்தையும் ஒரு அந்யோன்யத்தையும் நோக்கி அந்த ஒரு திருமண விஷயம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அந்த வாழ்க்கை முறையில ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும் தான் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு இருக்கும். அதனால திருமண வரன்கள்ல பெரிய அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்காதீங்க. ஏன்னா உங்களுக்கே சில இடத்துல சில பிரச்சனைகள் நிறைய இருக்கு. திருமண வரன்கள் பாக்குறதுலயுமே பாத்தீங்கன்னா இந்த கன்னிராசி என்பர்களுக்கு அடுத்தடுத்த
அனைத்து தடைகள், இடைவிடாத தடைகள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். அதனால இந்த காலகட்டம் வரக்கூடிய அந்த சுக்கிரன் பெயர்ச்சியினால நீங்க திருமண வரன்கள் பார்க்கும்போது ஆஸ் யூஷுவல் நீங்க எப்படி பாத்தீங்களோ அதே மாதிரி பாருங்க. நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு, இல்ல எனக்கு இந்த மாதிரியான வசதி வாய்ந்த ஒரு வரன்களா வருது, அப்ப நான் என்ன பண்ண முடியும் அப்படின்ற கேக்குறவங்களுக்கு தானாக அமையறதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்களா போய் தேடும் போதுதான் அதுல சில தேவையில்லாத ஒரு பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். இந்த காலகட்டம் இந்த காதல் போன்ற சில விஷயங்கள்ல இந்த கன்னிராசி என்பர்களுக்கு சின்ன ஒரு மன தடுமாற்றம் அப்படின்றது கண்டிப்பாக வரும். இந்த காதல் நம்மளுடைய வாழ்க்கைக்கு செட் ஆகுமா, இல்ல நமக்கு இதை விட நல்ல ஒரு வாழ்க்கை அமையுமா, இது இல்லாம நம்ம இருந்துருவோமா, இப்படின்ற மாதிரியான சில குழப்பமான ஒரு சூழ்நிலைகள்லாம் இந்த உச்சம் பெற்ற சுக்கிரன் இந்த மாதிரியான மனநிலையை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு தருணம். அதனால இந்த ஷார்ட் டேர்மா போகக்கூடிய இந்த கிரகங்களின் பயிற்சியினப்போ நம்ம பெரிய அளவுக்கு அந்த முடிவுகளை எடுக்கக்கூடாது. நம்ம திசாபுத்தியின் அடிப்படையில முடிவுகளை எடுக்கும் போது, லாங் டேர்மா எடுக்கும் போது நமக்கு நல்ல வளர்ச்சிகள் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். இந்த சுக்கிரன் பயிற்சி எல்லாம் பாத்தீங்கன்னா டெம்பரவரி, தற்காலிக ஒரு சூழ்நிலையை குறிக்கக்கூடிய ஒரு பயிற்சிகள் தான். அதனால இந்த இடத்துல நடக்கக்கூடிய சில விஷயங்களை, இந்த இடத்துல கருத்து வேறுபாடுகள் வந்ததுன்னா கூட அதுவும் அப்படியே தற்காலிகமாகவே மறைஞ்சு போயிடும். லாங் டேர்மா ஒரு தசாபுத்தி ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு ஏதோ ஒரு கருத்து வேறுபாடுகள் வருது, இல்ல அந்த தசாபுத்தி காலகட்டத்துல உங்களுக்கு சில புத்தி காலகட்டத்துல சில பிரச்சனைகள் வருது அப்படின்னா அது லாங் டேர்மா நீடிக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். அதனால கன்னிராசி என்பர்களை பொறுத்த மட்டுக்கும் காதல் போன்ற விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஒரு சில வார்த்தைகள் ஒரு சொல் கொல்லும், ஒரு சொல் வெல்லும்ன்ற மாதிரியாக ஒரு சில வார்த்தைகள் உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கும், ஒரு சில வார்த்தைகள் ஒரு அன்பையும் ஒரு பாசத்தையும் கொடுக்கக்கூடிய வார்த்தைகளாக இருக்கும். எப்போதுமே ஒரு பாசத்தை மட்டுமே மனதுல கொண்டு வாழ்க்கையை நடத்துபவர்கள் நம்ம கன்னிராசி என்பவர்கள். அந்த பாசத்திற்கு நிகரான ஒரு பாசம் கிடைக்குமா அப்படின்றது அது பெரிய சந்தேகத்திற்குரிய ஒரு விஷயம்தான். அதனால அதை நோக்கி பிரயாணம் பண்ணாதீங்க. இந்த காலகட்டம் நிறைய வருமானம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு நேரம். அதனால எந்த இடத்துல வேலை வாய்ப்பு இல்லாம இந்த கன்னிராசி என்பவர்கள் தவிக்கிறாங்களோ அந்த இடத்துல வருமானம் எந்த இடத்துல அதிகமா வருதோ அதை நோக்கி நீங்க டிராவல் பண்ணுங்க. நிறைய வளர்ச்சிகள் சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ராசி என்பவர்களுக்கு இருக்க போது. வெளியூர் வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் அங்க சுயமாக தொழில் தொடங்கக்கூடிய ஒரு நேரமாகவும் இருக்கும். அந்த தொழில் தொடக்கத்தின் மூலமாக உங்களுக்கு நிறைய ஒரு வருமான வளர்ச்சிகள். அடுத்து பாத்தீங்கன்னா இதை நம்பி நீங்க வேலையெல்லாம் விட்டுறக்கூடாது. வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் ஒரு பார்ட் டைமா நீங்க தொழில் ஆரம்பிச்சா கூட இந்த இடத்துல இந்த தொழிலை நம்பி நீங்க பெர்மனன்ட் ஜாபை விட்டுறக்கூடாது. விட்டுட்டீங்க அப்படின்னா மிக பெரிய அளவுக்கு தொந்தரவுகள் கொடுக்கும். ஏன்னா சனி பகவான் 7ஆம் இடத்துல இருக்கிறாரு. வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு வேலைதான் முக்கியமே ஒழிய தொழில்கள்ல பெரிய அளவுக்கு லாபங்கள் வராது. அதனால இந்த இடத்துல ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், தொழில் இருந்தாலும் வேலையை விடாமல் தொழிலை செய்யறதுதான் மிகவும் ஒரு சாமர்த்தியமான ஒரு அமைப்பு அப்படின்றது. இது கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த சுக்கிரன் பயிற்சி மிகவும் ஆணித்தரமான ஒரு அமைப்பை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்க போது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக திசாபுத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க, சில பேருக்கு வரன்கள் அமையறதுல சிக்கல் இருக்கு, சுயமாக தொழில் தொடங்குறதுல சிக்கல் இருக்கு, நிறைய பேருக்கு கடனை அடைக்கிறதுல சிக்கல் இருக்கு. கன்னிராசி என்பர்கள் கடன் இல்லைன்னா கன்னிராசி என்பர்கள் இல்லை. இதுதான் இவர்களினுடைய ஒரு வேதாந்த ஒரு வாக்கு மாதிரி. கன்னிராசி அன்பர்கள் கடன் இருந்தாதான் இருப்பாங்க, கடன் இல்லைன்னா கன்னி ராசியே கிடையாது அப்படின்ற மாதிரியாக ஒரு அமைப்பு இருக்கும். இந்த மாதிரியான கடன் பிரச்சனைகள்லாம் தீரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களுடைய சுய ஜாதகத்தை பாக்குறது நல்லது. அதை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பேர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புனீங்க அப்படின்னா உங்களுக்கு உண்டான விவரங்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.